தமிழ் சக நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு திரை விமர்சனம்ல நம்ம பார்க்க போற படம் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட கூலி. ரஜினி சார் 50 ஆண்டுகள் நிறைவானதை கூலி படம் வெளியாகி இருக்கு. சும்மா காலையில இருந்து மற்ற ஸ்டேட்ல எல்லாம் வந்து 6 மணி ஷோலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இங்க 9 மணி ஷோ தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுச்சா இல்லையா அப்படிங்கிறத இதுல பேச போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட கதையை நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து சத்யராஜ் சார் ஒரு பெரிய குரூப்ல வந்து மாட்டிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் வேற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வேற மாதிரி இறக்குறாரு. இப்போ அதை காப்பாத்துறதுக்காக ரஜினி சார் உள்ள போறாரு. அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறதான் கதை. ஸோ இது கதையாவே இருந்துட்டு போட்டோம். இப்போ இது தமிழ் சினிமால அடிச்சு துவைச்ச கதை. இதை இப்படி இருந்தாலும் லோகேஷ் ஒரு வித்தியாசமா எடுத்திருப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நம்மளும் போய் உட்காந்தோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்க்கும்போது இந்த கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னே ஒரு அரை மணி நேரத்தை ஓட்டிட்டாங்க. ஏன்னா ரஜினி சாருக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வேணும், எல்லாருக்கும் ஒன்று ஒன்று வேணும். ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒன்று போய் ஒரு 2 பாட்டு போட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓப்பன் பண்ணி எல்லாம் முடிச்சு, சரி படம் இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு ஆரம்பிக்கும் போது வேற ஒரு கதை உள்ள டிராவல் ஆகுது. சரி இந்த கதைக்குள்ள ஏதோ ஒன்று சொல்ல போறாங்க போல அப்படின்னு இன்டர்வல் முடிஞ்சிருது. இன்டர்வல் முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வேற லெவலில் இருக்கும் போலப்பா அப்படின்னு நினைச்சோம். பார்த்தீங்கன்னா அந்த கதை தான் டிராவல் ஆகிட்டே இருக்கே தவிர என்ன கதை சொல்ல வந்தாலும் அந்த கதையை விட்டுட்டு வேற ஏதோ ஒரு கதையில அப்படியே போய்கிட்டே இருக்கு. ஃபைனலா வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து கொண்டு வந்து அது முடிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு என்னன்னா ரஜினி சார் படம் அப்படின்னும் போது ஒரு மாசு ஒரு கிளாஸ் அதையும் தாண்டி வேற மாதிரியான சில விஷயங்களா இருக்கு இல்லையா. இதுல அந்த மாதிரியான எந்த ஒரு எலமெண்ட்டுமே எங்கேயுமே இல்லை. எல்லாமே என்னன்னா அங்கங்கன்னு பல படங்களை பிச்சு போட்டு லோகேஷ் ஏதோ ஒரு பண்ணி வச்ச மாதிரி தான் இருக்கு. அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த கில்பில் படம் நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு. இந்த கில்பில் படத்துல வந்து அந்த ஹீரோயினுடைய அந்த லுக்கு ஒரு கத்தியை வச்சுட்டு நிக்கிறது அந்த ஒரு போஸ்டலா இருக்கும். ஸோ இதெல்லாம் இன்ஸ்பயர் ஆகி ஒன்று பண்ணி வச்சுட்டு அதை எடுத்து உள்ள போட்டு அப்புறம் பாடல்கள் அப்புறம் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் அது மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய லோக்கி அவரோட இன்ஸ்பிரேஷன்ஸ்ல எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டுட்டு அதே மாதிரி நேற்று ட்வீட்லாம் போட்டிருந்தாரு, இந்த மாதிரி மாஸ்டர் படத்தை பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்னு. இவர் என்ன சொல்ல வர்றாரு, அங்க வந்து ட்ரங்கார்டா இருந்த ஜேடி வந்து திடீர்னு அதுக்கு அடுத்து ஒரு பெரிய கூலியா மாறிட்டாருங்கிற ஒரு விஷயத்த சொல்ல கன்வே பண்றாரா அப்படிங்கிறது தெரியல. இந்த மாதிரி பல கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரஜினி சார் ஹீரோ, அதே மாதிரி நாகார்ஜுனா சார் வில்லன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு படம் பார்க்கும்போது சௌபின் தான் ஹீரோ மாதிரி தெரிஞ்சு, படம் போது அவர் மட்டும்தான் தெரிகிறாரு, வேற யாருமே தெரியல. இவர் ரஜினி சார் கடைசியில வந்து நிக்கிறாரு. நாகார்ஜுனெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பெருசாலாம் இல்லை. அமீர் கான கடைசி வரைக்கும் ஏதோ கேரக்டர் ரோலா மாத்திட்டாங்க. உபேந்திர இன்னும் சுத்தம் அடியாளா ஆகிட்டாங்க. இப்படி எந்த கேரக்டருமே மனசு வைப்பார்ல. சௌபின் ஒரு பக்கம் நிக்கிறாரு, அதுக்கப்புறம் இன்னொரு லேடி கேரக்டர் இருக்கும். அது அப்கோர்ஸ் லோக்கியோட படத்துல வந்து ஒரு யதார்த்த மனிதர்களை வந்து ஒரு பெரிய ஹீரோவாக்கி பார்க்க ஆசைப்படுவாரு. அது மாதிரி இதுலயும் வந்து ஒரு லேடி கேரக்டர் இருக்கும். அதை நீங்க பார்க்கும்போது அந்த சஸ்பென்ஸ் நான் சொல்ல விரும்பல, பார்க்கும்போது அது பிடிச்சிருக்கும். மற்றபடி எல்லா எலமெண்ட்டுமே வந்து அவருடைய பழைய படங்களை பார்த்தா அதே ஒரு ஃபீல் தான். என்னால எல்லாருமே விக்ரம் படம் பார்த்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டா இருக்கும். ஏன்னா விக்ரம் படத்தில் கமல் வரவே மாட்டார், ஆனாலும் படம் ஒரு வேகத்துல போய்கிட்டே இருக்கும். அடுத்து என்னன்னு இதுல அந்த மாதிரி எந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்டுமே இல்லாதனால நமக்கு நிறைய போர் அடிக்குது. அதே மாதிரி சீனை வந்து வேணும்னே எலிவேட் பண்றேங்கிற பேர்ல ஒன்று பண்ணி வச்சு எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் மியூசிக் ரொம்ப ஏதாவது இந்த மியூசிக் தான் திணிக்கணுமே அப்படிங்கிறதுக்காகவே நிறைய இடங்கள்ல மியூசிக் திணிச்ச மாதிரிலாம் இருக்கு. அதே மாதிரி இந்த ஒரு பாட்டு உங்களுக்கு பழைய பாட்டு பிடிக்குமா புது பாட்டு பிடிக்குமான்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள் இந்த விண்டேஜ் சாங்கை உள்ள ஃபிக்ஸ் பண்றது எல்லாமே வந்து என்னன்னா ஒரு ஆர்டிபிஷியலா திணிச்ச மாதிரி தான் இருக்கு. ரஜினி படத்தை ஏதோ எடுக்கணுமேன்றதுக்காக ஏதோ லோகேஷ் கனகராஜ் எடுத்து வச்ச மாதிரி தான் இருக்கு. மியூசிக் அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு இதுக்கு முன்னாடியே நாங்க சொல்லியிருந்தோம். கண்டிப்பா வந்து இந்த ஸ்மக்லிங் ப்ராடக்ட் கடத்துறாங்க, அது கடத்துறாங்க, இது கடத்துறாங்க, இருந்தாலும் அதை தாண்டி வேற ஒன்று கடத்துவாங்க. மோஸ்ட்லி வந்து ஆர்கான் இந்த மாதிரி தான் கடத்துவாங்க. ஸோ ஆர்கான் டிராஃபிக்கிங்கை பற்றி தான் இங்கே பேசுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் இந்த படம் பார்க்கும்போதும் அதுதான் ஒரு விஷயம் தான் இதில் இருக்கும். இதே மாதிரி தான் இந்த அனிருத்தோட மியூசிக் இருக்கு இல்லையா, எப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ கொஞ்ச நேரம் அந்த 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 பொட்டியிலிருந்து கையை எடுப்பா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. போகிற நேரம்லாம் மியூசிக்கை போட்டு நம்மளை கொலையாக கொண்டு வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் சைலன்ஸ்ன்னு ஏதாவது ஒன்று இருந்தால் போதும்ல. ஒரு பக்கம் வயலன்ஸு, இன்னொரு பக்கம் காது கிழியுது, ரெண்டுமே இருந்தால் எப்படி தான் பார்க்குறது. ஸோ எல்லாமே திணிச்சுன்றதுனால ரொம்பவே இதாக இருக்குது. நாங்கள் எங்களுக்கு தெரியுது முன்னாடி இது மாதிரி தான் நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்து சலிச்சு போன கதையை திருப்பி பட்டி டிங்கரிங் பண்ணி ஒரு கதையை கொடுத்து வைக்கும்போது அது எத்தனை பேருக்கு தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். விஷுவலாக வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு செட்டு போட்டு எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் ஒர்க் பண்ணி என்ன பிரயோஜனம்? இந்த கண்டென்ட் வந்து எல்லாருக்கும் ஆடியன்ஸ் இன்ட்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி ஒன்று இருக்கணும்ல. இதில் ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, 50 ஆண்டுகளில் ரஜினி சார் என்னென்னமோ ரோல் பண்ணிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு வெட்டியான் ரோல் மட்டும்தான் பண்ணலை. இந்த வெட்டியான் ரோலும் இதில் ஒன்று பண்ணி வச்சிருக்காரு. கதையா ஒன்று இருந்தாலும் அந்த கதையில ஒரு இன்ட்ரெஸ்ட்னு எதுவுமே இல்லாம ஒரு ரொம்ப 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 டவுனாவே இருக்கு. அந்த டவுனா இருக்கிறதுனால என்னவோ தெரியல, படம் பார்க்கும்போது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. லோக்கியோட மற்ற படங்கள் பார்க்கறதுக்கும் இது பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் இது பிலோ ஆவரேஜான படம் தான். இன்னும் சொல்ல போனா இந்த படத்தோடைய சிம்பாலிக்கா ரஜினி சாரே ஒன்று பண்ணியிருப்பாரு. என்னன்னா படத்தோட ஆரம்பிக்கும் போதே வந்து அவருக்கு வந்து ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க. என்னன்னா கைமா போடுறதுக்கு கொத்துக்கறி வந்து கொத்திக்கிட்டே இருப்பாங்க, அங்க இங்கன்னு கொதறிக்கிட்டே இருப்பாரு, அப்படி கத்திக்கிட்டே இருப்பாங்க.
இந்த படமும் அப்படி தான் இருக்கு. எங்களோட இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா கழிவுகளையும் ஊத்துவீங்க, அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்லயும் போட்டுருங்க. தேங்க்யூ.